ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வாஸ்துன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு நீங்கள் கீழே இந்த பேஸ்மெண்ட்டை போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் பள்ளம் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே வாஸ்துக்குன்னு உண்டான அந்த பவர் என்னவோ அவ்வளோ முதல்ல அங்கே வந்து இறங்கிடும். அப்படி இறங்கும்போது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா அவங்க கரெக்டாக கூட இருந்தே அந்த பில்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. அங்கே குளறுபடி எதனா பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா 3 ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் போடுவாங்க. அது வெறும் மூட்டையாக தான் வைப்பாங்க. ஆனால் அதுவே வேலை செய்யும். லாபம் நஷ்டம் லாபம், திருப்பி 4வது ஸ்டெப்ஸ் வந்து நஷ்டம்னு சொல்லி காலை உள்ளே வைப்பாங்க. பில்டிங் மேலே எழும்பாது. அந்த வாஸ்து பவர்னுடைய யாரும் கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆனால் அது பவர் வேலை செய்யும். நான் என்ன இடம் வாங்கி கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 200 மடங்கு அவர் பாதி இடத்தை வித்துட்டாரு. இன்னொரு 6 மாதம் கழிச்சுட்டு இன்னொரு அப்போ கிட்டத்தட்ட 400 மடங்கு இந்த அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ 400 மடங்கு அதை லாபம் வச்சுக்கிது. ஒரு காலி இடத்துக்கு அவ்வளோ வேலை செய்யுது வாஸ்து. வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்பு வெளியே தெரியக்கூடாது. கோயில் மூலவர் இருக்கிறாரு, அவர் மூலவர் வெளியே தெரியணும். அப்போது வாஸ்தே வந்து வீட்டுக்கு வேறு கோயிலுக்கு வேறு. இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இது ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கிறீங்க. சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்டுன்றது இதுதான், அப்படியே அக்னிக்கு பேரலாக உள்ளது. இது சவுத் வெஸ்ட்டு குபேர. இந்த இடம் மட்டும் உங்கள் பில்டிங் கட்டாகவும் பார்த்துக்குங்க. அங்கே உங்களுக்கு பெட்ரூம் வர மாதிரி பார்த்துக்குங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வாஸ்து வந்து 50% இல்லை 100% வேலை செய்யும். அப்பார்ட்மெண்ட்ஸில் 50% வேலை செய்யும். அதே நேரத்தில் வந்து ஒரு வீடுக்கு போட்டிங்கனாக்கா 3 பூஜை, பூமி பூஜை, வாசக்கால் பூஜை, கிரக பிரவேசம். இதில் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த வாசக்கால் வைக்க போகும்போது வாசக்கால் கீழே அந்த நவரத்னத்தை வைப்பாங்க. அது வைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சூட்டபிள், முதல்ல இந்த ஜெம்மை பற்றி பேசும்போது சூட்டபிள் இல்லாதது கையில் வேறு பண்ணாமல் ப்ராப்ளம் போது அதுக்குள்ளே வைக்காதீங்க. அதுக்கு பதில் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஃபார்மர் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகாதன் சேகர்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன வீடா இருந்தாலுமே வாஸ்துங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும்னாலுமே அங்க இருக்கிற வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த வாஸ்து விஷயங்களா? ஏன்னா வாஸ்து வந்து 4 திசைகள் குறித்து தான் வருது. நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், ஒரு ஆலயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வித்தியாசமான அதுக்குன்னு தனியா ஒரு வாஸ்து பிரகாரம் இருக்கா, இல்லை வந்து எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கு? வாஸ்துன்றது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, அப்படின்னு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு நீங்கள் கீழே இந்த பேஸ்மெண்ட்டை போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் பள்ளம் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே வாஸ்துக்குன்னு உண்டான அந்த பவர் என்னவோ அவ்வளோ முதல்ல அங்கே வந்து இறங்கிடும். நேராக காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வந்து நின்றோம், ஆகாஷ் எனர்ஜி உள்ளே வந்துடும். நமக்கு தெரியாமல் வாஸ்துக்கு சம்மந்தப்பட்ட அவங்க அந்த பவர்லாம் உள்ளே அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்குள்ளே இறங்கிடும். நீங்கள் அப்படி இறங்கும்போது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னாக்கா அவங்க கரெக்டாக கூட இருந்தே அந்த பில்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. அங்கே குளறுபடி எதனா பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியே போயிட்டேனாக்கா அந்த பில்டிங் அவங்க கட்ட முடியாது. அதனால தான் நிறைய பில்டிங் கட்ட முடியாமல் அப்படியே ஹைட்டில் நிற்கிறதுக்கு இதுதான் காரணம். அது சில பேர் சொல்லுங்கள், இல்லைங்க நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நிற்கிறதுக்குன்னுவாங்க. நீங்கள் அது வரைக்கும் ஒழுங்காக வாஸ்துல போனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டீங்க. உதாரணம் நான் இப்படி சொன்ன இப்போ புரியும். அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் வீட்டுக்கு அந்த கட்டும்போது, லாபம் நஷ்டம் லாபம்ன்ட்டு. வீடு கட்டுறமேன்னு சொல்லிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் விட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் மூட்டையை போட்டுப்பாங்க. அவங்க வசதிக்கு கணக்கெல்லாம் இருக்காது. 3 ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் போடுவாங்க. அது வெறும் மூட்டையாக தான் வைப்பாங்க. ஆனால் அதுவே வேலை செய்யும். லாபம் நஷ்டம் லாபம், திருப்பி 4வது ஸ்டெப்ஸ் வந்து நஷ்டம்னு சொல்லி காலை உள்ளே வைப்பாங்க. பில்டிங் மேலே எழும்பாது. அது ஆக்சுவலி டம்மி. அது டம்மி படிக்கிட்டு வேலை செய்யும். அதனால் வாஸ்துங்கிறது நம்ம வந்துட்டு அது நம்ம வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு பவர். அது அந்த வாஸ்து பவர்னுடைய யாரும் கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆனால் அது பவர் வேலை செய்யும். வீட்டுக்கு பார்க்குற வாஸ்து மெத்தட் வேறு, கோயிலுக்கு வேறு, ஃபேக்ட்ரிங்களுக்கு வேறு, அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வேறு, குவார்ட்டர்ஸுக்கு வேறு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாஸ்து சரியில்லைன்ட்டு கொஞ்சம் வாஸ்து சரியில்லை அதனால் சொந்த வீடை விட்டுட்டு வேறு வீடு இருந்தானாக்கா அங்கே போயிடுவாங்க. இல்லை வாடகை இன்னொரு வீடு கூட வந்துடுவாங்க. நீங்கள் வாஸ்துக்கு சரியில்லைன்ட்டு வாடகை விட்டுட்டீங்க, டெனண்ட்டை விட்டால் கூட அப்போ அது வாஸ்து சரியில்லைன்னு டெனண்ட்டுக்கு தான் அந்த பவர்லாம் போயிடும் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. டெனண்ட் அங்கே இருக்கிறானாக்கா வாஸ்து சரியில்லைனாக்கா 50% அதனுடைய எஃபெக்ட்டும் அவங்களுக்கு 50, ஓனர் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க, உங்களுக்கு 50 வந்துடும். இதுதான் வாஸ்துனுடைய பவர். முதல்ல இதுவே ரொம்ப பேருக்கு தெரியாது.
நம்ம தான் வாடகை விட்டோமே, வாஸ்து சரியில் வாடகை விட்டுட்டுமே அப்படிம்பாங்க. வாஸ்து எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்குன்னு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு பண்ணும்போது வேலை செய்யும். ஸ்கொயருக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று செவ்வகம், அதாவது ரெக்டாங்கிள் இருக்கணும், இல்லை ஸ்கொயராக சதுரமாக இருக்கணும். நீங்கள் அப்படி தான் வீடை கட்டணும். ஒரு சைடில் கோசாகவும் இருந்தவங்க கட்டாதீங்க, பேசாமல் விட்டுருங்க. கட்டிட்டு இப்போ உங்கள் பணத்தை அதில் போட்டு மாட்டிக்கிறாதீங்க யாருமே. நீங்கள் காலி இடம் வாங்குறீங்க, அதுவே வேலை செய்யும் வாஸ்து. ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு குறைவு இருக்காது. 20, 22, 23 வருஷம் கூட இருக்கும். மரமேலங்கரில் அவர் ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவர். நான் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு இதில் டிவியில் வேண்டாம், பெரிய அமௌண்ட்டு, நிறைய பல ஏக்கர், 100கணக்கான ஏக்கர் வாங்கினார். வாங்கி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சிட்டு அப்போ நான் கோயில் கட்டுறதுக்கு அப்போ இடம் வேணும். அப்போ சும்மா கேட்டேன் அவர்கிட்ட, சார் கோயில் கட்டணும் இடம் இருக்கேன். இல்லையா, நான் பாதி விற்றுட்டேன்னாரு. நான் என்ன இடம் வாங்கி கொடுத்தோமோ அந்த 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 இது மேத்தமெட்டிக்ஸும் கூட வச்சுக்கிங்க, அதிலேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 200 மடங்கு அவர் பாதி இடத்த விற்றுட்டார். இன்னொரு 6 மாதம் கழிச்சிட்டு இன்னொரு அப்போ கிட்டத்தட்ட 400 மடங்கு இந்த அமௌண்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ 400 மடங்கு அதை லாபம் வச்சு விற்றுட்டார். ஒரு காலி இடத்துக்கு அவ்வளோ வேலை செய்து வாஸ்து. அவர் இப்போ என்கிட்ட டச்சில் தான் இருக்கிறது. எதுக்கிட்ட என்னை கேட்க பண்ண மாட்டார். எதுக்காக சொல்ல வரேன்னா, காலி இடம். அதனால சில பேர் நல்லா போயிட்டே இருப்பாங்க, இடம் ஒன்று வாங்கியிருப்பாங்க, அவங்கள கட்டவே விடாது. கட்ட விடலைனாலும் பரவாயில்ல, இவங்கள மேலே வாழவே விடாது. வாஸ்து அவ்வளோ வேலை செய்யும். நீங்கள் வெறும் இடம் வாங்கிட்டுன்னு நினைக்கிறீங்க, வாங்கினாலே வேலை செய்யாது. அதனால் வாஸ்துவில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயராகவே வாங்க பாருங்கள், சதுரமாக வாங்க பாருங்கள், எல்லாம் சிவகம் இருக்கலாம். அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிற பாருங்கள். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வாஸ்து போனேன், இப்போமே இருக்குது, பேர் வேண்டாம். அந்த ஹோட்டல் விற்கிற கண்டிஷனுக்கு வந்தது. வாஸ்துவில் போயிட்டு சில வேலையெல்லாம் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் இப்போவும் நல்லா பீக்கில் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்து சிவகாசியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அது கிட்டத்தட்ட 60 ஏக்கர். அதில் ஒரு மிஷினு போல்டு நெட்டுலாம் எங்கேயும் கிடையாது, ஒரே பீஸு. அதனுடைய மீட்ரு பார்த்திங்கன்னா எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அவ்வளோ பெருசு அது. ஒரு தெரு எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கும். சென்னையிலேருந்து அதை அந்த சிவகாசி கொண்டு போகிறதுக்கு 6 மாதம் ஆச்சு அவங்களுக்கு. அவ்வளோ பெரிய ஒரே பீஸு. நான் போயிட்டு அப்போ வாசுக்குன்னு அவர் கொஞ்சம் பழக்கப்பட்டவர், நோக்காக கேட்டுட்டு போய் பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார். சொன்னேன், ஒன்றும் எங்கேயும் போல்டு நெட்டில் இல்லை, போல்டு நெட்லாம் கிடையாது, ஒரே பீஸு தான் அப்படின்னா. இதில் என்ன சப்ஜெக்ட்னா பிரிண்ட். இப்போ சிவகாசினா பிரிண்டிங் மிஷின் தானே உங்களுக்கு, பிரிண்டிங் அப்படி வச்சு 5 நிமிஷத்தில் ஒரே நேரத்தில் வந்துட்டு பல லட்சம் பிரிண்ட் வந்து வளர்ந்துடும். இவர் சரி இங்கே தான் பிரிண்டிங் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே மிஷின் வாங்கினா நிறைய வேலை பார்க்கலான்னு யானையை வாங்கிட்டார். அதுக்கு உண்டான தீனி அவரால் போட முடியல. அதாவது ஒர்க்கு இருக்குது, அதுக்குண்டான ஒர்க்கு இல்லை அது. அதனால் அப்போ லோனு தானே எடுத்திருப்பாங்க, அதனால் அவரால் பேர் பண்ண முடியல. ஸோ அன்பேரபிள் ஆகிடுச்சு அவரால். அப்போ அது வாஸ்து கோளாறுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சொல்லிவிட்டு சொன்னேன், சார் நான் முதல்ல சுற்றி பார்க்குறேன். நான் போயிட்டு காலம்பரம் போயிட்டு சாயந்தரம் வந்துடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 4 நாள் அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு. அது அவ்வளோ பெருசு, 60 ஏக்கர்னா பிறகு. அப்போ சொல்லிட்டேன், கொஞ்சம் செலவுலாம் இருக்கும், செலவு எனக்கு இல்லை, உங்கள் இடத்துல சிலது அடைக்கணும், சிலது வேலை அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோன்ட்டு. ஒரு பெரிய இடத்துல எங்கே இருக்கக்கூடாது அந்த இடத்துல கரெக்டாக சவுத் வெஸ்ட் அந்த பில்டிங் மொத்தம் ஸ்கொயர் கணக்கு போடணும். முதல்ல பில்டிங் கணக்கு, அப்புறம் ஓவரால் கணக்கு. அந்த இடத்துல தான் பெருசாக ஒரு 10 யானை இறங்குற அளவுக்கு பள்ளம் தோண்டி வச்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக மூட சொல்லிவிட்டேன். அது சில வேலையெல்லாம் பண்ண சொன்னேன், அதை விடுங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுன்னா இப்போ அந்த மிஷினுக்கு உண்டான வேலை வந்துருச்சு. அழகாக பேர் பண்ணுறாங்க, பெரிய பிஸ்னஸ் வந்துச்சு, நல்லா இருக்கிறாங்க. எதுக்குன்னா வாஸ்துங்கிறது வந்து, ஏன்னா இப்போ இவ்வளோ பெருசுன்னு சொல்லும்போது, ஏன்னா வாஸ்து பார்க்குறதுங்கிறது எல்லோரும் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு அரை கிரவுண்டில் இடம் வாங்குகிறோம், 1 கிரவுண்டில் இடம் வாங்குகிறோம், 60 ஏக்கரில் பார்த்தாலும் பார்க்கணும். அதுக்காக தான் அந்த இன்சிடென்ட் சொன்னேன். அதனால் வாஸ்துக்கிறது நாம் நினைக்கிற போல் இல்லை. வாஸ்து வந்துட்டு அதை கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதை செய்கிற முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது வேலை செய்யும். அதே நேரத்தில் வந்து ஒரு வீடுக்கு போட்டிங்கனாக்கா 3 பூஜை, பூமி பூஜை, வாசக்கால் பூஜை, கிரகப்பிரவேசம். இதில் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க, இந்த வாசக்கால் வைக்க போகும்போது வாசக்கால் கீழே அந்த நவரத்னத்தை வைப்பாங்க. அது வைக்கக்கூடாது. அது ஏன்னா உங்களுக்கு சூட்டபிள், முதல்ல இந்த ஜெம்மை பற்றி பேசும்போது சூட்டபிள் இல்லாததை கையில் வேர் பண்ணாமல் ப்ராப்ளம் போது அதுக்குள்ளே வைக்காதீங்க. அதுக்கு பதில் வலம்புரி சங்கு, அதுவுமே இனிமேல் வைக்காதீங்க. வலம்புரி சங்கு அதுக்குள்ளே வைங்க, அந்த வாசக்காலுக்கு கீழே. ஏன்னா வலம்புரி சங்குகளை லக்ஷ்மி, விஷ்ணு எல்லாருமே வாசம் செய்கிறாங்க. அது உயிர் ஓட்டம் உள்ளது. அது நீங்கள் வச்சிங்கனாக்கா அந்த வீடே தெய்வலோகமாக இருக்கும். எல்லாமே லக்ஷ்மியும் உள்ளே இருப்பாள். லக்ஷ்மியும் உங்களுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாள், செல்வத்தையும் கொடுப்பா, வீட்டு சுபிட்சமாக இருக்கும், எல்லா சக்தியும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் வலம்புரி சங்காக தான் இருக்கணும். உங்கள் வாசக்கால் கீழே அதை வச்சுருங்க. வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க. அதனால் வாஸ்து நீங்கள் நினைக்கிற போல் அரை கிரவுண்டு, 1/4 கிரவுண்டு, 1 கிரவுண்டு
அவ்வளோதான் வேலை செய்ய நினைக்காதுங்க. 60 ஏக்கர் சொன்னேன், ஸ்டார் ஹோட்டலு, ஒவ்வொரு இடத்துக்கும். இப்போ வீட்டுக்கும் கோயிலுக்கு முன்னே இப்போ இப்படி சொல்லி முடிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்பு வெளியே தெரியக்கூடாது, இதுதான் வாஸ்து. கோயில் மூலவர் இருக்கிறாரு, அவர் மூலவர் வெளியே தெரியணும், இது கோயிலுக்கு உண்டான வாஸ்து. வீட்டு வாசலில் தெரியக்கூடாது, கோயிலுக்கு தெரியணும். அப்போது வாஸ்தே வந்து வீட்டுக்கு வேறு கோயிலுக்கு வேறு. இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் கோயிலில் அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டையும் வந்துட்டு உள்ளே இருக்கிற பூஜை ரூம் எல்லாம் தெரிய வைப்பாங்க. தெரியவே கூடாது, அதுதான் வீடு. கோயிலுக்கு தெரியணும். இப்படி ஒவ்வொரு இடமும் மாறும், வேறுபடும், மாறுபடும். வாஸ்துங்கிறது அது பெரிய வாஸ்து. அது வாஸ்துன்னா பெருசு. அதனால் வந்துட்டு அதுக்கு பேர் தான் வாஸ்து. அதனால் வாஸ்துங்கிறது வாஸ்து பகவான். அதையும் முறைப்பிரகாரம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் அதை செய்ய தெரியாமல் செஞ்சுட்டு செய்ய தெரியாதவங்ககிட்ட செய்ய வச்சாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். நான் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டே கூட கோவிட் நேரத்தில் லண்டனில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு இங்கேருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். அவங்க நீங்கள் வந்து போக நாங்கள் எவ்வளோ நாளும் பார்க்குறாங்க. கோவிட் நேரத்தில் எங்கேருந்து இது வாங்குறது, விசா கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நான் ஸ்கெட்சிலே கொடுத்துட்றேன்ட்டேன். ஸ்கெட்சில் அழகாக போட்டு அதை கட்டி முடிச்சுட்டு அழகாக பண்ணிட்டாங்க எங்கே லண்டன்லேயே. அதனால் வந்துட்டு அதெல்லாம் பண்ணிடலாம். ஆனால் சிலதுக்கு நேரில் தான் போகணும். நான் என்ன பார்த்தா ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் நேரில் தான் போகணும். எங்கே நம்ம போகிறது, அந்த நேரத்தில் சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் நான் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஸ்கெட்சிலே போட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். அதனால் வாஸ்து நினைக்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று வேறுபடும், மாறுபடும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. அது ஒவ்வொரு இடம் மீன்ஸ் வீடு வேறு, கோயில் வேறு, ஃபேக்ட்ரி வேறு, அப்பார்ட்மெண்ட்ஸ் வேறு, குவார்ட்டர்ஸ் வேறு. ஒவ்வொரு இடத்துக்கும் வாஸ்து வித்தியாசங்கள் படும். ஸோ இப்போ நிறைய தகவல் உங்களுக்கு வாஸ்து மூலயமா நிறைய கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாஸ்துனால அதாவது குறிப்பாக இந்த கோர்ஸ் மாதிரி இருக்குது எங்கேயுமே வாங்காதுங்க. ஒரு இடம் இப்படி இருக்குன்னாக்கா ஸ்கொயராக வாங்குங்க. இப்படி ஸ்கொயராக வாங்குங்க, நல்லா ரெக்டாங்கிள் மாதிரி வாங்குங்க. எக்கறத்தை கொண்டு எக்ஸ்ட்ரா அப்படி வளர்ந்துருச்சு அந்த மாதிரி உள்ளதை ஒரு காலம் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் அவன் ஃப்ரீயாக கொடுத்தா கூட நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் அது என்றைக்கு வாங்குறீங்களோ அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அது இம்மிடியேட்டாக அதை இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதுதான் வாஸ்து. வாஸ்துங்கிறதுல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு தான். ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுத்த தகவல் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாஸ்து பற்றி பேசுகிறப்போ வாஸ்துக்கும் நியூமராலஜிக்கும் எதனா ஒரு கனெக்ட் இருக்கா? இப்போ நான் கோயில் கட்டியிருக்கிறேன். கோயில் கட்டும் போகும்போது சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன். சிவன் கோயில் கட்டும் போகும்போது பொதுவாக வந்துட்டு ஒரு கோயில் கட்டி முடிச்சுனாக்கா மூலவரை வச்சு தான் பூஜை பண்ணணும், அது மூலவர் எழும்புற வரைக்கும். ஆனால் நான் வந்து நம்பர் 5 அப்படின்னு செஞ்சு அது மூலவர், இப்போ மூலவர் இருக்கிறார் அந்த இடத்துல அந்த 5 வச்சு தான் பூஜை பண்ணேன் டெய்லி. ஏன்னா 5ங்கிறது பஞ்சபோதம் நான் நினச்சிக்கிட்டேன். 5ங்கிறது சிவனுக்கு உண்டான நம்பர். அதனால் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கோயில் கட்டும்போது கட்டி முடிக்கும்போது அந்த மூலவர் இருக்கிற இடத்துல அந்த 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு மூலவரை சிவன் வச்சேன். அப்போ கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நான் நினச்சி செஞ்சேன். இப்போவும் என் கோயிலில் போனீங்கன்னா சிவன் கோயில் போனால் 5 நம்பர் தனியாக அதுக்கு ஒரு தனியாக இருக்குது. அதனால் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் இருக்கிறதுனால தான் நான் அதை செஞ்சதுனால தான் சிவனே அதை ஏற்றுக்கிட்டு அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துல 5 நம்பர் செஞ்சு அதுக்கு தான் நான் பூஜை பண்ணி குருக்கள் வச்சு டெய்லி பூஜை பண்ணுவேன். வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன். அப்போ கனெக்டிவிட்டி இல்லாமல் அது நடக்கலை, கனெக்டிவிட்டி இருக்குது. ஐயா, நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடுக்கும் ஒரு ஆலயத்துக்கும் இருக்கிற வாஸ்து பிரகாரங்கள் சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு திசையில் இருக்குது, அதில் இருக்கிற வீடுகள் அவங்களோட வாசல்லாம் வந்து வேறு திசைகளை பார்த்த மாதிரி ஒவ்வொரு வீடுக்குமே வித்தியாசமான திசைகள் இருக்குல்ல, இது எப்படி ஐயா? அதுதான் இந்த வாஸ்துலேயே வந்துட்டு வேறுன்னு சொல்லிட்டேன். இதில் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அஃபெக்ட்னான்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும், எஃபெக்ட்னான்னு அர்த்தம் தெரியும். இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வாஸ்து வந்து 50% இல்லை 100% வேலை செய்யும். அப்பார்ட்மெண்ட்ஸில் 50% வேலை செய்யும். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, தனி வீடு இருக்குது. வாஸ்துல நிறையா சரியாக இருந்தால் 100% அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். குறைபாடு இருந்தாலும் அதே 100% அதுவும் வேலை செய்யும். அதுவே வாஸ்துல குறைபாடு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் 50% தான் வேலை செய்யும். லாபம் வந்தாலும் 50% தான் கிடைக்கும். குறைபாடுனாலும் அஃபெக்ட் பண்ணாலும் அது 50% தான் கிடைக்கும். ஒன் திங். செகண்டரி வந்துட்டு இப்போ எல்லோரும் எங்கே கட்டி ஒரு வீடு இண்டிவிஜுவலாக உட்காந்து கட்டுறதுக்கு அவ்வளோ பொறுமன் கிடையாது. உண்மையிலே இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் கட்டியெல்லாம் இருக்க முடியாது. ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் போனாக்கா வேலை மிச்சம். ஏன்னா எல்லா வேலையும் அவங்க பார்த்துடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் போகும்போது அப்போ வாஸ்து வந்து முழுசாக கிடைக்காத பலன் அப்படின்னு போகும்போது அதுலேயும் சில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. இப்போ சில பேர் என்கிட்ட வருவாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கே போகிறது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறோம். நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். 3 பெட்ரூம் உள்ளது வாங்கிடுங்க. ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக வந்துட்டு வாசல் வந்து எப்படி மெயின் ரோலே வந்து பார்த்திங்கனாக்கா சவுத்து வெஸ்ட்டு அதான் குபேரை, நார்த் ஈஸ்ட்டு அதுதான் ஈசானியா. இந்த வாசல் இந்த 2 இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் கட்டாகவும் பார்த்துக்குங்க. இதுதான் ஒரு பில்டிங் இருக்குது. இது ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கிறீங்க. சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. சவுத்து வெஸ்ட்டுன்றது இதுதான் அப்படியே அக்னிக்கு பேரலாக உள்ளது. இது சவுத் வெஸ்ட்டு குபேரை. இந்த இடம் மட்டும் அவங்க பில்டிங் கட்டாகவும் பார்த்துக்குங்க.
அங்கே உங்களுக்கு பெட்ரூம் வர மாதிரி பார்த்துக்குங்க. நார்த் ஈஸ்ட் பக்கம் உள்ளதில் இங்கேயும் வந்துட்டு ஏதாவது மற்ற பில்டிங்கு கட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது ரெண்டுமே இருந்துடுச்சுன்னா சவுத் ஈஸ்ட்டு கட்டானாலும் கவலை இல்லை, நார்த் வெஸ்ட்டு கட்டானாலும் கவலை இல்லை. அப்போ நீங்கள் 3 பெட்ரூம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு 3 பெட்ரூமில் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுப்பாங்க, சவுத்து வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும், மீதி நெய்ர் இதில் ஏதோ ஒரு இடத்துல கொடுப்பாங்க, எங்கன்னா இருக்கட்டும். இந்த 2 இடத்துல 3 இடத்துல பெட்ரூம் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சவுத்து வெஸ்ட்டை பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். நார்த்து இதில் பெட்ரூம் கொடுப்பாங்க, நீங்கள் பூஜை ரூமை மாற்றி. ஏன்னா பூஜை ரூமில் அவங்க கட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்படி வராது. அவங்கள சும்மா ஒரு சின்ன மாடை மாதிரி கையில் கொடுத்துருவாங்க, அதை தான் பூஜை ரூம்ன்றாங்க. இன்னொன்று இப்போ உங்களுக்கு கணக்கு பிரகாரம் 2 பெட்ரூம் வந்துருச்சு. அதனால் நான் மேக்ஸிமம் எடுக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க 3 எடுத்துக்குங்கன்றுவேன். இப்போ எது இருக்கணும் இருக்கக்கூடாது அதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 2 ஏரியா மட்டும் கட்டாகாமல் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்துக்கிறேங்க. மீதி மற்ற இடத்துல சவுத் ஈஸ்ட்டில் கட்டாகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் இடத்துல இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இன்னொரு ஃப்ளாட்டும் உள்ளே வந்து கனெக்ட் ஆகும், உங்கள் இடம் கட் ஆயிரும். அது கனெக்ட் ஆச்சுன்னு சவுத்து ஈஸ்ட்டு பண்ணாலும் ஓகே, நார்த் வெஸ்ட்டு ஆனாலும் பரவாயில்ல. சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இது மட்டும் அவங்க ஆகாமல் பார்த்துக்கணும். உங்கள் இடத்துல இன்னொரு பில்டிங் உள்ளே கனெக்ட் ஆகக்கூடாது, அடுத்த அப்பார்ட்மெண்ட் உள்ள ஃப்ளாட்டு. இது 2 இருந்தாலும் போதும். நான் என்கிட்ட வரவங்களுக்கு எல்லாம் அதை தான் சொல்லிக் கொடுப்பேன், அழகாக எடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை வாங்குவாங்க, ஒரு 4-5 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஃப்ளாட் வாங்குவாங்க. தேவைப்படும் பட்சத்தில் தேவையில்லைனாலும் வாங்கி வாடகை கொடுங்க. உங்களுக்கு வேறு இதாக இருக்கும் இல்லைங்களா, ஒரு இது வந்துட்டு நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் வசதி வரும்போது. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எது இருக்கணும், எப்படி வாங்கணும், எது இருக்கக்கூடாது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் கரெக்டாக அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. குவார்ட்டர்ஸ் வந்து ஒரு 25, அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. குவார்ட்டர்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் குவார்ட்டர்ஸு, அது கொடுத்தது தான் நீங்கள் பண்ணிக்கணும். அங்கே பார்த்துட்டுலாம் என்ன பண்ணுறது, நம்பரை யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நம்பர் யூஸ் பண்ணுறப்பால் உள்ள நம்பர் எடுத்துகிட்டு போங்க, அது வேலை செய்யும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் எப்படி வேணுங்கிறது பார்க்கணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஐயா, இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் என்ன ஐயா? பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு இந்த திருமணம்னு வரும்போது நம்ம கோயிலில் திருமணம் பண்ணுறதா அது நல்லதா, கல்யாண மகாலில் பண்ணுறது நல்லதா அப்படின்பாங்க. தோஷம் ஒன்று இருந்துருச்சுனாக்கா நீங்கள் அழகாக கோயிலில் பண்ணுறது தான் சேஃப்டி. நான் அப்படி தான் எல்லாத்துக்கும் கைட் பண்ணுறது. இந்த கோயிலிலே வந்துட்டு யார் யாருக்கு பண்ணணும், எந்த கடவுளுக்கு பண்ணணும், முருகன் பண்ணலாம், சிவன் பண்ணலாம், அம்பாள் இருக்குது. இந்த 3 இடத்துல பண்ண பெருமாளுக்கும் பண்ணலாம், 4 இடத்துல போய் பண்ணலாம். இங்கே யார் யார் எந்தெந்த நம்பர் உள்ளவங்க எந்த கோயிலுக்கு போய் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வெறும் நம்பர் மட்டும் இல்லை, சில பேர் தோஷத்தினுடைய தன்மையை பொறுத்து 2த்தையும் கலந்துக்கணும். சில டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்திங்கனாக்கா முருகர் கோவிலுக்கு தான் பண்ணணும். முருகர் கோவிலை தாண்டி வேறு எங்கே பண்ணணும், நம்ம எல்லாம் கடவுள் தான், அது வேறு விஷயம். கடவுளுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளுக்கும் ஒரே பவர் தான், எல்லாம் ஒன்று தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் சில டேட்டுக்கு முருகர்னால் முருகரில் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து கோயிலில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகாமல் உண்டான லைஃப் இருக்கும். அதே நேரத்தில் முருகர் கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா அறுபடை வீடு கொண்ட முருகர் கோயிலில் தான் பண்ணணும் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் சில இடத்துல போனீங்கன்னா கிராமத்தில் போனீங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் வசதி அவங்க பார்க்க முடியாது, வீட்டுக்கிட்டே எது இருக்கோ அங்கே வச்சு பண்ணிடுவாங்க. அது வந்து அந்த அப்படி பண்ணுறது சரியாக இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற நம்பரை பொறுத்து தான் அது. தோஷம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எந்த கோயிலில் வேணாலும் பண்ணிக்கலாம். தோஷம் இருக்கும்போது அந்த தோஷத்தினுடைய தன்மையை பொறுத்து. அப்போ முருகர்னா முருகர் தான், அந்த முருகர்னு அறுபடை வீடு. தோஷமே இல்லை, நாங்கள் கோயிலில் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த முருகர் கோயில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது பெருமாள் கோயிலில் போயிடலாம். இதில் ஆண் பெண்ணெல்லாம் கணக்கு இல்லை, யாருக்கு இதாக இருக்கும். ஒருவேளை அந்த டேட்லேயே வந்துட்டு கொஞ்சம் டூ ஹெவியாக இருக்குது, தோஷமும் ஹெவியாக இருக்குது, நம்பரும் நல்ல ஹெவி பவர் இருக்குது அப்படின்னா அது சிவன் கோயிலுக்கு பண்ணலாம். இதில் 2 பேருக்குமே தோஷம் இருக்குது அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். அம்மன் கோயில் எந்த கோயில் வேணாலும் பண்ணலாம். அதே நேரத்தில் உக்ர அம்மனுக்கு கோயிலில் போகக்கூடாது. திருமணம் பண்ணுறது உக்ர அம்மனுக்கு போகக்கூடாது, சாந்த அம்மனுக்கு போகலாம். அதனால் வந்துட்டு இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுன்றது எதுனா தோஷம் இருக்கிறவங்க உள்ளவங்க கட்டாயம் என்னைக்காச்சும் நீங்கள் கோயிலில் தான் திருமணம் பண்ணணும். அங்கே பண்ணும்போதே உங்களுக்கு என்றைக்கு அங்கே நடக்குதோ அன்றைக்கே உங்களுடைய தோஷத்தினுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஸோ வழக்கமான லைஃப் உங்களுக்கு கிடச்சி போயிடும். அதாவது வழக்கமாக இல்லைங்க, கோயிலில் கல்யாணம் பண்ணி கூட நாங்கள் சில இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், அது வேறு இது வேறு. தோஷத்தினுடைய தன்மை தான் குறையுது. உங்கள் டேட்டில் உள்ள என்ன பவர் இருக்கோ அதுக்குண்டான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதை நீங்கள் எது மூலியமாக சரி பண்ணுமோ அதை சரி பண்ணிக்கிங்க, லைஃப் சரியாக போயிடும். ஸோ அதனால் ஆன்மீகத்தில் சொல்லப்படுறது கோயில்லையும் யார் யாரெல்லாம் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. இது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா மேரேஜ் லைஃப்பும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாகவும் நல்லபடியாகவும் இந்த தோஷத்தன்மை இருந்தால் கூட அந்த தன்மைகள் குறைஞ்சிட்டு நார்மல் லைஃபுக்கு உண்டானதை நீங்கள் போய் அடாப்ட் ஆகிடுவீங்க. அதாவது அந்த நார்மல் மீன்ஸ் தோஷத்தன்மை போனதுக்கப்புறம் தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்குண்டான பவர் அங்கே இருக்குது.
அதனால் கோயிலில் பண்ணுறது யார் யாரெல்லாம் பண்ணணும், எந்த கோயிலில் பண்ணணும்னு சொல்லியாச்சு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி ஃபாலோ சரியாக பண்ணாதவங்க இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை நாங்கள் கோயிலில் தான் எப்போவுமே நான் அதுதான் கைட் பண்ணுறது. உங்களுக்கு இது இருக்குது, கட்டாயம் நீங்கள் இந்த கோயில் தான் பண்ணணும், இந்த கோயில் தான் அது சொல்லிட்டு கைட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நம்ம ஐபிசி மூலியமாக கொடுக்கும்போது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செஷன் வந்து இந்த வாஸ்துவாக இருக்கட்டும், அதில் இருக்கிற எதுலெல்லாம் வாஸ்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையாக எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி ஐயா. எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூத்தே கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு தலை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.